சூப்பரா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போனாங்க. கொஞ்சம் மெசேஜ் கொடுத்தாங்க கடைசியில. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்கூல் லைஃப் எப்படி லவ்லாம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் சொல்லவே வேணாம். ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் சூப்பரா இருந்துச்சு. செம்ம ரெஸ்பான்ஸ், நல்லா இருந்துச்சு. நானும் வயசேந்து வைப் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த சாங்ஸ் நான் அடிக்கடி கேட்பேன். நான் கேட்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணல, பட் இப்படி தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பார்க்கலாம். சாரி, அசுரன் படம் பார்க்கல. இல்ல நான் அந்த படம் பார்க்கல அவ்வளவா, சோ எனக்கு தெரியல. பட் இந்த படத்துல ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. லாக் பெருசா எதுவும் நான் பார்க்கல. ஒரு மாதிரி ஸ்லோவா கொண்டு போனாங்க. பட் லாஸ்ட்ல என்ன மெசேஜ் சொல்லுமோ அது சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போனாங்க. எனக்கு எமோஷனல் சீன் பிடிச்சது. அட் த சேம் டைம் அவங்க என்ன சொல்ல வரணுமோ அதை சொல்லிட்டு அவங்க படத்தை முடிச்சிட்டாங்க. அது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு எனக்கு. 10 கேக்குறீங்களா? 10க்கும் 8.5 கொடுப்பேன் நான். போர் அடிக்கல, நல்லா போச்சு. தேங்க்யூ. படம் ஓகேங்க. என்ன எப்படி சொல்றது அப்படின்னா, அதாவது ரொம்ப 90s கிடையாது, ரொம்ப 2K கிடையாது, இந்த மிடில் இருப்பாங்களா அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஸ்டார்ட் அப்பை விட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருந்தது. அவங்க அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த விதமா இருக்கட்டும். ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க அப்பா மதிக்கவே மாட்டான். ஒரே ஒரு செகண்ட் அவங்க அப்பா சொல்ற அந்த வேர்ட் ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. எனக்கு நான் தோத்து பழகிட்டேன், எனக்கு தோக்குறது ஒன்றும் புதுசு கிடையாதுடா, ஆனா என் புள்ள தோத்து பழகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டைலாக்கா இருக்கட்டும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லுவார், நீ தோத்தாலும் என் புள்ள தான்டா, நான் உனக்கு லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு அவ்வளோ நேரம் வெறுக்கிறவர் அந்த ஒரு டைலாக்லேயே டோட்டலா ஆஃப் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த லவ்னு போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். செகண்ட் ஹாஃப் டோட்டலா அந்த லவ்வுக்காகவே வாழ்க்கையை மாத்திக்கிறதா இருக்கட்டும். கடைசி எது லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, என்னை எல்லாருமே நோ சொல்லியிருக்காங்க. எனக்கு ஓகே சொன்ன பொண்ணுக்காக நான் ஓகே சொல்லுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கடைசியா யார் ஒரு ஒரிஜினல் லவ் அப்படின்னு கேட்டா அப்பா அம்மா தான். அவங்க கொடுக்குற லவ்வை வேற யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை ரொம்ப தெளிவா படுத்திருந்தாரு. சூப்பரா இருந்தது. படிப்போட வேல்யூ என்னங்கிறது கடைசி கிளைமேக்ஸ்ல காமிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எதையுமே காட்ட மாட்டாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு இது கொடுத்திருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னா ஜிவி தான். நிறைய சாங்ஸ். ஆக்சுவலி அந்த சாங்ஸ் நம்ம லைக் பண்றதுக்கு காரணமே என்னன்னா மியூசிக் தான். அந்த மியூசிக், ஏன்னா ரேப் வரும், திடீர்னு கானா வரும், திடீர்னு இது வரும், அந்த மாதிரி மாறி மாறி வரும்போது இந்த மியூசிக் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா படம் அவுட் ஆயிருக்கும். ஸோ படம் நல்லா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள், நல்லா பார்க்கலாம். அது டோட்டல் வேற ஜானருங்க, இது டோட்டல் என்டர்டைன்மெண்ட். ஆக்சுவலி அந்த ஒரு ஆக்டிங் டோட்டலா வேற. ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிளே பாய், ஒரு 90ஸ்க்கும் அதை 2Kக்கும் நடுவுல இருக்க பிளே பாய். அப்ப உள்ள ஜென்ரேஷன்ல என்ன இருப்பாங்க, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், சுத்தணும், நெத்தா சுத்தணும், அதுதான். அது எத்தனை பொண்ணு வந்தாலும் பரவாயில்ல, ஒன்னா இருந்தா, ரெண்டாவது இருந்தா, மூணா இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு கடைசியா கிளைமேக்ஸ்ல அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி இம்பார்ட்டன்ட், எது உண்மையான லவ்ங்கிறத காட்டியிருப்பாங்க. அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டான மூவி. ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு ஓரளவு அடிக்ட் ஆயிட்டார்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிடும். படம் சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம். மெயின் கென் ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முதல் தடவை டேரக்ட் பண்ண மாதிரியே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண விட சூப்பராக இருந்துச்சு. என்ன கதை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, மாற்றி அதை லவ் பண்ணுறாங்க, மறுபடியும் அக்செப்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் பிரிகிறாங்க. மெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல அவங்க பையனே லவ்வை வெறுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எமோஷன்ஸ், அவங்க பேரண்ட்ஸ்க்காகவே அந்த பையன் படிக்கிறான், மறுபடியும் நல்லா சாதிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ்வளோ மெயின் லாஸ்ட் சீன் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு தான் டெடிகேட். லாஸ்ட் சீன் மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்காக டெடிகேட் பண்ணதான். எமோஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மெயின் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பக்காவா இருந்துச்சு. மெயின் யங்ஸ்டர்ஸ்க்காக இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முட்டைக்கலக்கி சாங் மட்டும் இல்லை, வர எல்லா சாங்குமே சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலண்ணா. படம் கான்செப்ட் வைஸே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். படமாக பார்க்கும்போது மேக்கிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சுராஜா இருக்கட்டும், தேவதர்ஷினியா இருக்கட்டும், நளினியா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ரைட்டிங்காக ஒரு மெசேஜ் சொல்லுவாங்களே, அது ரொம்ப தப்பு.
90% தப்பு பண்ணிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மனம் தெரிஞ்சு ஒரே மாசத்துல படிச்சு டாப் 10 ரேங்க்ல வந்து இதே தான் டான்லயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே தான் டிராகன் தப்பா கன்வின்சிங்காக போய் அவங்கள சேர்க்கும். இப்போ அவங்க எதை எடுத்துப்பாங்க, படம் முழுக்க அவன் பண்ண லூட்டித்தனத்தை எடுத்துப்பானுங்களா இல்லை படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. அது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தப்பா ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? படிப்பு தான் முக்கியம்னா நீங்க படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கொண்டு வந்து இவன் வந்து ஒரே மாசத்துல இவன் கூட இருந்தவனா விட ஒரு மாசத்துல படிச்சு அவங்களோட அதிகமாக டாப் 10 ரேங்க் வரதெல்லாம் படத்துக்கு ஓகே. நிஜத்துல நடக்குமா? அப்ப நிஜத்துல அந்த படத்தை பாக்குறவன் என்ன நினைப்பான்? அப்போ படம் ஓகே நம்ம எப்படி வேணா லூட் அடிக்கலாம், ஒரு மாசத்துல படிச்சு பெரிய பாஸ் ஆகிடலாம்னு நினைக்க தோணாதா? அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா ரொம்ப ஒரு சில இடங்கள்ல ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி. பட் இந்த படத்துலயுமே வந்து டைரக்ஷன் பாட்டு இதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆக்டிங்லேயே கொஞ்சம் போட்டோ விட்டாரோன்னு தோணுது. எந்த நடிகர் படம் வந்தாலும் பெருசா பேசப்பட மாட்டேங்குது. யூத் படம் வந்து யூத்துக்காக எடுத்த ஒரு படம் தான். செகண்ட் ஹாஃப் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு லேக்னு தான் சொல்லுவேன். முக்கியமான காரணம் என்னன்னா, பொதுவாக வந்து தமிழ் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக வந்து படம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள வந்து கடைசி ஒரு 20-25 நிமிஷம் தான் கதைக்குள்ள போறாங்க. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பார்த்தோமோ அதே விஷயத்தை திரும்ப பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா தான் எடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃப். பட் என்னன்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கனால நம்மளுக்கு ஒரு லேக் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து தெரியுது. படத்தில் வந்து ஒரு 3 லவ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 லவ் ஸ்டோரி வருது. ஸோ 2 லவ் ஸ்டோரி பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 3வது லவ் ஸ்டோரி செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா அதே ஸ்கூல்ல அதே செட்டப்ல வந்து சொன்னனால செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே விஷயத்த திரும்ப பாக்குற மாதிரி ஸ்கூல் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். டைரக்டரா சீன்ஸ் நல்லா பிடிச்சிருக்காரு. பட் என்னன்னா கதையோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. பட் கதைக்குள்ள அவங்க என்னடா போக மாட்டேங்கிறாங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வந்து போனாங்க. பட் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாரு. அது மாத்திரம் கொஞ்சம் கம்மி பண்றாருன்னா நல்லா இருக்கும்.